இதுதான் வந்து எல்இஃப் அப்படிங்கிறதோட சின்டெக்ஸ். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, எல் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் அது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த எல்இஃப்ல வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது இஃப் மாதிரியே, அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடன் இருக்குது, அதுக்கு கீழே இந்த பிளாக் ஆஃப் கோடு எது வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது வந்து இருக்குது. ஸோ இதில் எல்இஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம், எல்ஸ் இஃப் அதை தான் வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடு ஒன்று பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் 200 அப்படிங்கிற அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அகெயின் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் 195 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து சிஎஸ்கே வந்து 200 ரன் அடிச்சிருக்காங்க அண்ட் ஆர்சிபி வந்து 195 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். இப்போது அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். சிஎஸ்கே ஸ்கோர்ஸ் கிரேட்டர் தேன் ஆர்சிபியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? we need to print சிஎஸ்கே wins ஐபிஎல் டைட்டில். ஓகேவா? இதே எல்இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கண்டிஷன் எழுதுகிறோம். அதில் வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவோட அதிகமான ரன் எடுத்தது அப்படின்னாக்கா தென் பிரிண்ட் ஆர்சிபி வின்ஸ் ஐபிஎல் டைட்டில். ஓகேவா? ஐபிஎல் டைட்டில். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும்? எல்ஸ் பிரிண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணுறது? மேட்ச் டைஸ். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு சிஎஸ்கே வின்ஸ் ஐபிஎல் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா சிஎஸ்கே வந்து 200 ரன், ஆர்சிபி கம்மி. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபியை 205 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ண போகிறேன். இப்போது ஆர்சிபி வின்ஸ் ஐபிஎல் டைட்டில். ஓகேவா? ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கேவோட ரன் அதிகமாக அடிச்சதுனால ஆர்சிபி டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி ஒரு கண்டிஷன் என்னது? அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே சேம் ரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா தான் டை ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மேட்ச் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் எல்இஃப் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து இஃப்க்கு உள்ளார யூஸ் பண்ணணும். அதாவது ரெண்டுத்துக்கும் அதிகமான ரிசல்ட்ஸ் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எல்இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம்.